வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்க்கலாம். இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. இது இன்னைக்கு 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுதே இன்றைக்கி உள்ள டோக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இரவு 7 மணி 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் கொடுக்குறாங்க. விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் கொடுக்குற ஸ்லாட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 300 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குங்க. சனிக்கிழமையிலேருந்தே திருப்பதியில் ஹெவி ஆகிடுச்சு க்ரௌடு. அதனால் ராத்திரி 11 மணிக்கு வந்து க்யூவில் நின்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே ஏறி போகிறாங்க நிறைய பேர். அதனால் சீக்கிரமே டோக்கன்லாம் முடிஞ்சிருது. 4:30 மணி 5 மணிக்கெல்லாமே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த நிலமை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. டிக்கெட் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. பொழுது ஒழிஞ்சு திருப்பதி வரவங்களுக்கு டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இன்றைக்கி. அதுமாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எப்போதுமே வியாழக்கிழமை டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலைக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. எப்போதுமே வெள்ளிக்கிழமை டிக்கெட் இஷ்யூ கிடையாது. அதனால் நாளைக்கு காலையில் டிக்கெட் வாங்க போகிறவங்க கூட நைட்டு 11 மணிக்கு போய் க்யூவில் நின்னால் நாளைக்கு காலையில் டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அதோட நிலவரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3:30 மணி 4 மணிக்குள்ளார அந்த டிக்கெட்டை முடிஞ்சிருங்க. விடியகாலம் 4 மணிக்குள்ளாரே அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிலமை வந்துடும். நாளைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ராத்திரி 11 மணிக்கே போய் க்யூவில் நின்னால் தான் சேம் டே தரிசனம் பார்க்கலாங்க. அதாவது காலையில் டோக்கன் வாங்கிட்டு அன்றைக்கி சாயங்காலமே சாமி தரிசனம் பார்க்கணும்னா இரவு 11 மணிக்கே போய் க்யூவில் நின்னீங்கன்னா தான் பார்க்க முடியும். லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக மறுநாள் காலையிலேக்கோ இல்லை டிக்கெட்டே இல்லைன்னு சொல்கிற சூழ்நிலை கூட வரலாம். இல்லை அலிப்பேர் நடப்பாதை இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை வழியாக போனீங்கன்னா ஓரளவு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதம் புக்கிங்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க. அதில் நேற்று 21ஆம் ஆரம்பித்தது அர்ஜித சேவா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தது. அது ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளாரே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. சகஸ்ர தீப அலங்கார சேவை மட்டும் அவைலபிள் இருந்தது. மற்ற மீதி 3 சேவைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் சேவா, அதே ஆர்ஜித சேவைக்குள்ள விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதில் நிறைய அவைலபிள் இருக்குது. அதில் நீங்கள் சேவைக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக தர்ஷனுக்கு புக் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஷன் உள்ளது. அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. 500 டிக்கெட் இருந்தாலும் 300 டிக்கெட் வழி தான் சாமி பார்க்க போக முடியும். அதற்கான டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் கூட நீங்கள் வேணும்னா அதில் டிக்கெட் ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 23ஆம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி அங்க பிரதட்சணம், மத்தியானம் 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன். இது 3மே 23ஆம் ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கு வேணுங்கிறவங்க அதை பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.